ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம க்ரோஷே சேனலில் இன்றைக்கி ஒரு சின்ன கீ செயின் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு வேண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கீ செயின் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கீ செயின் நான் 2 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு லைனில் இன்னும் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ செயின் ஹூக்கு, நீடில், சிசர், அப்புறம் உங்களுக்கு மிச்சமான கலர்ஸ் இருந்தால் சின்ன சின்ன கலர்ஸ் எல்லாம் இருந்தால் 2-3 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்க போகிறேன். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதில் ஒரு 10 செயின் போட்டுக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 10 செயின் போட்டுட்டா ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இந்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்ட அப்புறம் இதில் ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷெட் தான் போட போகிறோம். ஒரு செயின், இன்னும் 2வது செயின் போட்டுட்டு இப்போ இந்த செயின் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டபுள் க்ரோஷெட் போட்டு செயின் ஃபுல்லும் ஃபில் பண்ணிடுங்க. டபுள் க்ரோஷே இந்த செயின் ஃபுல்லாகவே இப்படியே ஃபில் பண்ணிடணும். டபுள் க்ரோஷெட் போட்டு செயின் ஃபுல்லும் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த செயின் ஃபுல்லு ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு போட்ட செயினில் நம்ம இதை போட்டு ஸ்லிப் நாட் போட்டு இந்த இடத்த முடிச்சிடலாம். சரிங்களா? இப்படி முடிச்சிடலாம். அது ஸ்லிப் நாட் போட்டு இது கட் பண்ணிடலாம். இதை போட்டு திருவிங்க. இப்போ 2வது ஒரு கலர் எடுத்துக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கலர் ஆரஞ்சு எடுக்கிறேன். ஆரஞ்சில் அதே மாதிரி 10 செயின் போடுங்க. இப்போ ஆரஞ்சில் 10 செயின் போட்டுட்டோம். இந்த செயின் போட்டோன்னே இந்த ஒயிட் எடுத்துக்கோங்க. ஒயிட்டில் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல இந்த செயின் இதில் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இது பண்ணிட்டோம், இந்த ஹோல்ஸில் விட்டு. இப்போ எகைன் நீங்கள் அதே ப்ரொசீஜர் தான் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். இதே தான் ஃபுல்லாக இந்த 10 செயின்லேயும் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். செயின் மட்டும் ஃபுல்லாக அப்படி ஃபில் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட் ஃபுல்லாக அப்படி பண்ணுறோம். நமக்கு இது பெருசாக தோணுச்சுன்னா சிங்கிள் க்ரோஷெட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு அப்படியே இந்த இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதோட முடியுது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்ட இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு போட்ட இடத்துலையே வந்து நமக்கு முடிச்சாச்சு. இப்போ இந்த செயினை நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்த கலரை ஜாயின் பண்ணும். அடுத்த கலர் ஜாயின் பண்ணும்போது அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு 10 செயின் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 கலர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்போ இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணோம். க்ரீன் கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீனில் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு 10 செயின் போடணும். பாருங்க, 3க்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு இது செயின் போட்டுட்டு அந்த 2 லூப்புக்குள்ளே நம்ம இப்படி ஜாயின் பண்ணி போட்டு முடித்தா நம்மளோட கீ செயின் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 10 தான். 10 செயின் பண்ணும். 9 10 செயின் போட்டப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த 2 லூப் இருக்கு இல்லையா, இந்த 2க்கும் சேர்ந்த மாதிரி லூப் எடுத்துக்கணும். நம்ம 2 லூப்பில் 2 கலர்ஸ்குள்ளேயும் போய் வர மாதிரி எடுத்துக்கணும். இந்த 2 கலரோட இதுலேயும் வர மாதிரி எடுத்துட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செயினில் போட்டு ஸ்லிப் நாட் போடணும். நம்ம போட்டுட்டு 2 செயின் போட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான் இருக்குது. பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிடணும். டபுள் க்ரோஷெட் போட்டு ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 சேர்ந்து இப்படி நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏதாவது ஒரு கலர் த்ரெட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஆட் பண்ணுறோம். இதுலேருந்து ஒரு 10 செயின், இதுலேருந்து ஒரு 10 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 2 லூப்புக்குள்ளே விட்டு இதுலேருந்து ஒரு 10 செயின், 1 2 3 4 5 6 போட்டுட்டு நம்ம கீ செயின் இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த லூப்பில் விட்டு நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த லூப் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்குல்ல, இதை விட்டுட்டு இப்படி விட்டு இதுலேருந்து வெளியே எடுக்கணும். எடுத்திங்கன்னா முடிஞ்சிருது. அப்புறம் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரே நாளில் 10-15 கீ செயின் வேறு செய்யலாம். அதை நம்மளே ஒரு ரேட் வச்சு கூட கொடுத்துடலாம். டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சிம்பிள் டிசைனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ செயின் மேக்கிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.